தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. என்ன பசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த துளசி எங்கதான் போனான்னு தெரியலையே. ஒரு ஜூஸ கொடுத்துட்டா போதும்னு நினைச்சிட்டா போல இருக்கு. என்ன வேணும் என்ன வேணான்னு வந்து கேக்குறது இல்ல. இப்ப பாரு, நானே வெளியில போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் நான் கேட்டுட்டு இருக்க முடியும். அறிவுன்றது இருந்தா தானே. அது எங்க இருக்கு அவகிட்ட? படிக்காத பட்டிக்காடு தானே. அது சரி, அவ பட்டிக்காடா இருக்க போய் தான் நமக்கு நல்லதா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அவ காலேஜுக்குலாம் போய் படிச்சிருந்தா அவ்வளவுதான், நம்மள ஏறி மேய்ச்சிருவான். அவ இப்படி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்பதான் நமக்கு அடங்கி போவான். அது சரி, நம்ம இப்படி நின்று புலம்பிட்டு இருக்க கூடாது. அவளை கூப்பிட்டு ஏதாவது வேலை வாங்கிட்டே இருக்கணும். சூரிய நேரம் ஆபீஸ் கிளம்பிருப்பான்ல, இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம். அவன் ஆபீஸ்க்கு போன நேரத்துலதான் இவளை நம்ம வச்சு செய்ய முடியும். இல்லன்னு வச்சுக்கே, எப்ப பாரு துளசி துளசின்னு பொண்டாட்டி மூந்தானிய பிடிச்சிட்டே சுத்துறோம். எப்படி இருந்தவன் எப்ப பாரு இப்போ துளசி துளசின்னு துளசி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். சே, இதெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. முதல்ல அவளை கூப்பிட்டு எனக்கு வாய்க்கு ருசியா ஏதாவது சமைச்சு தர சொல்லணும். சே, ஏதாவது வாய்க்கு வயனமா சாப்பிடணும் போல இருக்கு. வந்து என்ன வேணும் அண்ணி, உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, சமைச்சு தரேன். ஏதாவது கேட்கறானா பாரு, கல்லொலி மங்கி அப்படியே குத்துக்கள் கணக்கு அப்படியே இருக்க வேண்டியது. அது சரி, ஒரு மாசமா இருக்காளே, அவளை எப்படி எல்லாம் கவனிக்கணும் அந்த நினைப்பே இவளுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு இருக்கு, சூர்யா போயிருப்பான்ல, இனிமேதான் அவளுக்கு இருக்கு கச்சேரி. ஆமாண்டி, இனிமேதான் கச்சேரியா இருக்கு. ஐயோ, இந்த மனுஷன் எப்ப வந்தாரு? அது சரி, நைட்டே போன் பண்ணாருல, காலையில வந்துருவேன்னு. நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். நான் பேசுறதெல்லாம் கேட்டிருப்பாரு. என்னடி இவன் எப்ப வந்தான்னு யோசிக்கிறியா? இல்ல இவன் ஏன் வந்தான்னு யோசிக்கிறியாடி? என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தான் நைட்டே சொன்னீங்களே வரேன்னு சொல்லிட்டு. நான் ஏன் அப்படியெல்லாம் யோசிக்க போறேன்? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா? ஏன் நீ போய் சொல்லிட்டு இருக்க? கேட்கறதே சொன்னதுதான். இத்தனை வருஷம் கூட குடும்பம் நடத்திருக்கல, எந்த நேரத்துல நீ எப்படி யோசிப்பேன்னு எனக்கு தெரியாது. ஏண்டி நைட்டு நான் என்ன கேட்டேன்? புள்ள எங்க உன் பக்கத்துல படுத்திருக்காளான்னு கேட்டேன்ல. ஆமா, நைட்டு புள்ளைய எங்க விட்டா? அது அது வந்துங்க. ஏங்க நீங்க போன் பேசும்போதெல்லாம் புள்ள என் பக்கத்துல தாங்க பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறமா அழுதுட்டே இருந்தா. என்னடின்னு கேட்டாக்கா, நான் சூரிய மாமா கூட போய் படுக்க போறேன்னு சொன்னான். அதனாலதான் சூரிய ரூமுக்கு அனுப்பி விட்டேங்க. இவ்வளவு கேவலமா போய் சொல்லிட்டு இருக்கான். புள்ள எழுந்ததுல இருந்து அம்மா அம்மான்னு கத்துட்டு அழுதுட்டு இருக்கான். எவ்வளவு நேரமா குழந்தை அழுதுட்டு இருக்கோம். ஆனா நீ என்னன்னா புள்ளைய என்னன்னு கூட பார்க்காம நீ சீவி சிங்காரிச்சுக்கிட்டு உனக்கு வாய்க்கு ருசியா வேணும்னு ஆர்டர் போட்டுட்டு இருக்க. நீ பாருங்க, சும்மா இல்லாதது போல சொல்லிட்டு இருக்காதீங்க. அத சொல்றேன்ல, அவ ராத்திரி முழுக்க இப்படிதான் அழுதுட்டே இருந்தா. எவ்வளவு நேரம் பிள்ளைய அழ விட்டு வேடிக்கை பாக்குறது. அதனாலதான் சூர்யா ரூமுக்கு போய் படிடின்னு சொல்லி நான் வந்து அனுப்பி விட்டேன். இப்ப என்னங்க, என் தம்பி ரூம்ல போய் படுக்கிறதுல இப்ப என்ன இருக்கு? அவ குழந்தை தானே, போய் படுக்கட்டுன்னு விட்டுட்டேன். இப்ப என்ன? ஏய், புள்ள அப்படிதான் அழுவும். அழுத பிள்ளைய நம்ம தான் சமாதானப்படுத்தி நம்ம பக்கத்துல வச்சுக்கணும். அதை விட்டுட்டு இந்தி சூர்யாவுக்கு கல்யாணம் எவ்வளவு நாள் ஆகுது? அவன் ரூம்ல இவ்வளவு படுக்க விட்டுருக்கா? இதெல்லாம் நீ வேணும் தானே பண்ணிருக்க? என்னங்க சும்மா எதுக்கு தான் வேணும் பண்ணேன்னு? எனக்கு என்ன சூர்யா மேல துளசி மேல ஏதாவது கோவமா என்ன? நான் வேணும்னு பண்றதுக்கு என் பிள்ளை அழறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல. அதுக்குதான் அப்படி பண்ணேன். என்னமோ நீங்க இல்லாத போலதான் என் மேல பழி எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க. என்ன சொன்ன? உன் புள்ள அழறத உன்னால பாத்துட்டு இருக்க முடியலையா? தூங்கி எழுந்ததுல இருந்து 1 மணி நேரத்துக்கு மேல அழுதுட்டு இருக்கோம். இப்ப எங்கடி போச்சு உன் தாய் பாசம்? குழந்தை தூங்கி எழுந்ததும் உன்னதான் தேடுவான்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ அவ என்ன பண்ற ஏது பண்றான்னு வெளியில கூட வந்து பாக்கல. அழுற குழந்தைய சூர்யாவும் துளசியும் மாறி மாறி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நான் வந்த போய் என்கிட்ட பாப்பா அழுதுகிட்டே வந்திருக்கான். இங்க வந்தா நீ என்ன துளசி கிட்ட என்ன சமைக்க சொல்லலாம், எது சமைக்க சொல்லலாம், எப்படி சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்க. கொஞ்சம் கூட புள்ள நினைப்பே இல்லாம வாய் மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாது. இந்தா துணியை எப்படி போய் முதல்ல துணியை குளிக்க வச்சு வேற துணியை மாத்து. ரொம்ப நேரமா குழந்தை அழுதுட்டே இருக்கான். அவனுக்கு துணியை மாத்தி கூட்டிட்டு வா, ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம். குடி முதல்ல. இங்க பாருங்க, இதுக்குதாங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்து இருக்கிறேன்னு சொன்னேன். இங்க வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க பாருங்க. ஏன் இவளை பாத்துக்கீங்க ஆளா இல்ல? அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஏன் அந்த துளசி இருக்கா. அவளுக்கு என்ன வெட்டி முடிக்கிற வேலையா இருக்கு? கூட்டிட்டு போய் அவகிட்ட விடுங்க, அவ பாத்துப்பா. அப்படியே விட்டான்னு வச்சுக்கான் வந்துடும் பாத்துக்கா. ஏய், நம்ம பிள்ளைய நம்ம தாண்டி பாக்கணும். நம்ம பெத்துட்டு ஊர்ல இருக்கவங்க வளர்ப்பாங்கன்னு பாத்துட்டா இருப்பேன். அங்கங்க புள்ள கிடைக்கலையே வரலையேன்னு தவம் கண்டுட்டு இருக்காங்க. உனக்கு 1க்கு 2 வரப்போகுதுன்னு உனக்கு கொழுப்புல இருக்கியும். குழந்தைய கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு துணியை மாத்து. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் எப்படிங்க குனிஞ்சு நிமிடம் அவளை குளிக்க வைக்க முடியும்?
கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. ஏய் என்னடி புதுசாக முழுகாம இருக்கான்? ஆல்ரெடி உன்னை பெத்துட்டேன்ல, என்னமோ புதுசா இருக்க மாதிரி பண்றான். ஊர்ல உலகத்துல யாருமே மாசமா இல்லாத மாதிரி இவ ஒருத்தி மட்டும்தான் மாசமா இருக்க மாதிரி ஒரு ஏரியா பண்ணிட்டு இருக்கான். இந்தா நம்ம பிள்ளைய நம்ம தான் பாத்துக்கணும். போய் பிள்ளைய குளிக்கவே. நீ ஒண்ணு குனிஞ்சு நிமிறதுனால உன்னை குறைஞ்சிட மாட்டேன். ஓடி எல்லாம் என் தானே இருக்கு. ஏய் வா, காலையில தூங்கி எழுந்தது எழுந்திருக்காதுன்னா நீலி கடையில் வீட்டு இருக்க வேண்டியது. இங்க வந்து தொலை. வேணாண்டி, பிள்ளைய ஏதாவது சொன்னு கொண்டுடுவேன் பாத்துக்கான். ஒழுங்கா அன்பா கூட்டிட்டு போடி. ஆமா ஆமா, அன்பா கூட்டிட்டு போறேன். வந்து தொலை. அம்மாதான் இங்கதானே இருக்கேன். எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்க வேண்டியது. அப்பன மாதிரியே கிடக்க. அவன் இந்த மாதிரி இருக்கானா? நீ எனக்கு அதுக்கு மேல இருக்க. எல்லாம் என் தானே இழுத்து. இங்க வந்து ஒரு நிம்மதி கிடையாது. ஏய் இப்ப எதுக்கு அழுதுட்டு கிடக்குற? மூடு வாய. என்னடி அங்க எதுக்கு இப்ப பிள்ளைய கத்திட்டு இருக்கான்? இன்னும் கத்தல. நான் கூட்டிட்டு போய் குளிக்க வைக்கிறேன். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இங்க வந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஓ சீக்கிரம் போய் பிள்ளைய குளிக்க வச்சு வயிற்றுக்கு ஏதாவது கொடு. காலையில எழுந்ததுல இருந்து பிள்ளை ஆழ்ந்துட்டே இருக்கான். போய் தொலைறேன். இரேண்டி நீ வேற எனக்கு தான் பசிக்குது. உங்க அப்பா கிட்ட சொன்னா முறைக்க செய்வான். நீ வா. அப்பா இப்பவாது சிரிச்சு ஏடி. நீ மட்டும் சிரிக்கல உங்க அப்பா என்ன அவ்வளவுதான் கோடிச்சு துப்பிட்டு போல இருக்கு. அடி ஆமா, இவ்வளவு பெரிய சாக்லேட் உனக்கு யார் கொடுத்தது? இப்ப எதுக்கு எங்க இருக்க போகுது குழந்தை மேல காமிச்சிட்டு இருக்க? என்னடி உன் பிரச்சனை? ஆமா என்ன என் பிரச்சனை சொல்லிட்டு அப்படியே இவர் தீர்த்து வச்சுதான் மாதிரி வேலை பார்ப்பாரு. உன் பிரச்சனை நல்ல விதமா இருந்தா கண்டிப்பா ஒரு புருஷனா நான் தீர்த்து வைப்பேன்டி. ஆனா உன் பிரச்சனை நல்ல விதமானதான் இல்லையே. என்னங்க என்ன இப்ப என் பிரச்சனை நல்ல விதமானதா இல்ல? அப்படி என்ன நீங்க கண்டுட்டீங்க என் பிரச்சனையில? ஏய் பின்ன என்னடி? ஆமா சூர்யாவுக்கும் துளசிக்கும் கல்யாணம் எத்தனை நாளடி ஆகுது? அவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க? கூட்டு குடும்பத்துல இருந்துகிட்டு ராத்திரி நேரம் மட்டும் தாண்டி அவங்களால தனியா பேசிக்க முடியும். அந்த நேரத்திலையும் குழந்தைய அங்க அனுப்பி விடுறேன். உனக்கு கொஞ்சம் கூட இங்க தெரியாதா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? குழந்தை அழுதுகிட்டே இருந்தா சூர்யா கூட தான் போய் படிப்பேன்னு சொல்றான். நான் அப்படி அழற குழந்தைய நான் என்ன வச்சுட்டு இருக்க முடியும்? அழறது ஏன் குழந்தைங்க ஒரு நாள்ல ஒண்ணு ஆயிடாது. ஏன் ஒரு நாள் கூட தள்ளி இருக்க மாட்டாங்களா என்ன? ஏய் என்னடி பேசுற? இப்ப பேச உனக்கே கூச்சமா இல்ல? சே அவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்கடி. இப்பதான் கல்யாணம் இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கு நம்ம தான் பிரைவசி கொடுக்க பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன பிரைவசியில கூட நம்ம தலையிட கூடாது பாத்துக்கோ. அது சரி, நீங்க என்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? எனக்கு எதிர்த்தாப்புல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி தூக்கி வச்சு பேசுவீங்க. இப்ப மட்டும் என்ன மாறவா போகுது? இப்போ அப்படிதானே இருக்கும் அண்ணி. ஏய் உனக்கெல்லாம் அறிவில்ல? புருஷ பொண்டாட்டி இருக்கிற ரூம்ல கதவை தட்டிட்டு உள்ள வரணும்ன்ற சென்ஸ் கூடமா இல்ல உனக்கு? இல்ல நீ பாப்பாக்கு சாதம் எடுத்துட்டு வந்தேன். அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீங்க காலையில டிஃபனும் ஜூஸும் குடிச்சதோட இருக்கீங்களா? உங்களையும் சாப்பாடு கூப்பிடலாமே தான் வந்தேன். எதாச்சும் அண்ணி வந்தேன். சாரி அண்ணி. சாரிண்ணா. என்னங்க இது தியா பாப்பாக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். என்னங்க அண்ணி? ஏய் சௌந்தர்யம் கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்ல? அந்த பொண்ணு என்னடி அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்? துளசி அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவ கொஞ்சம் புத்தி கட்டி போய் பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் பேச எடுத்துக்காத சரியா? நீ கொடு, நீ சாப்பாடு கொடுத்துட்டு நீ போமா. நாங்க வரோம் சாப்பாட்டுக்கு வரோம், நீ போ. இல்லண்ணா பாப்பா காலையில எதுவும் சாப்பிடலையா? நைட்டு பால் மட்டும் தான் குடிச்சாலாம். அதான் பாப்பா ஞாபகத்திலேயே நான் கதவை தட்டாம உள்ள வந்துட்டேன். என் மேலதான் தப்பா இருக்கு. சாரிண்ணா. அண்ணி சாரி அண்ணி. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன். கொடுத்துட்டு போ. சௌந்தர்யம் வாயை மூடுன்னு சொன்னேன். துளசி நீ கொடு, நீ சாப்பாடு கொடுத்துட்டு நீ போமா. நீ போய் எங்களுக்கு சாப்பாடு எடுத்து வந்துடுற போ. சரிங்கண்ணா. அண்ணி கீரை சாதம் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருங்க. ஏன்னா லேட்டாக கொடுத்தா பாப்பாக்கு ஜீரணம் ஆகாதுல்ல, அதுக்காக தான். சீக்கிரம் ஊட்டி விட்டுருங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அண்ணி. நீங்கள் வாங்க அண்ணா, நீங்களும் வாங்க. என்ன போகிறேன்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதை கொடுத்துட்டல போ. புருஷன் பொண்டாட்டி தனியாக இருக்கிற ரூம்ல கதவை தட்டிக்கிட்டு உள்ள வரணுன்ற சின்ன சென்ஸ் கூட உனக்கு இல்லை. இப்படி வந்து நிற்கிறேன். நாங்கள் ரெண்டு பேரும் ஏதோ பேசுவோம் என்னவோ பண்ணிட்டு இருப்போம். அப்படியே வந்து நிற்கிறேன். திறந்து வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி. சௌந்தர்யம் அண்ணா இல்லண்ணா, அண்ணி சொல்றது சரிதானே. நான் தான் அவசரப்பட்டு உள்ள வந்துட்டேன். துளசி நீ போ, நீ போ, நாங்க வரோம் போமா. சரிங்கண்ணா. ஏண்டி அது என்ன வாய் தானோ இல்ல தேல் கொடுக்கும்? இப்படி கொட்டிக்கிட்டே இருக்க அந்த பொண்ணையும். இல்லங்க இப்ப என்ன சொல்லிட்டேன்? உண்மையை தானே சொன்னேன். ஒரு புருஷ பொண்டாட்டி இருக்கிற ரூம்ல இப்படிதான் திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி திறந்துட்டு வந்துருவாளா? அவங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட அறிவு வேணும். நீ வேணாலும் ஏதோ பேசிக்கிட்டு எப்படி இருந்திருந்தானோ அதையும் அப்படியே வந்து பாப்பாளா? என்னடி சொன்ன? ஒரு வருஷம் பொண்டாட்டி தனியா இருக்கும்போது யாரும் வந்துடக்கூடாது அப்படித்தானே?
ஏண்டி நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகி இந்த மொத்த பிள்ளை வெளியில இருக்கா, இன்னொரு பிள்ளை வயித்துல இருக்கு. இப்படி இருக்கும்போது உனக்கே தனிமை தேவைப்படுது. நேற்று கல்யாணம் ஆனவங்க சின்னஞ்சிறுசுங்க, அவங்களுக்கு தனிமை தேவைப்படாது. அவங்க தனிமையில நீ எரிஞ்சல் பண்ணலாம், ஆனா உன்னோட தனிமையில யாரும் எரிஞ்சல் பண்ணக்கூடாது. என்னடி நியாயம் இது? அது ஏங்க இப்ப நான் என்ன அவங்களை எரிஞ்சல் பண்ணிட்டேன்? குழந்தை அங்க படுக்கணும்னு சொன்னா அது ஒரு தப்பா? வந்ததுல தினமும் அதே தப்பா புடிச்சு தூங்கிட்டு இருக்கீங்க. அதான் முடிஞ்சு போச்சுல, விட்டுட்டு போங்க. அது சரி, உனக்கு நான் ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம். இங்க பாரு, தேவையில்லாம துளசிக்கிட்ட இந்த வம்பம் வச்சுக்காத. சூர்யா பத்தி உனக்கே நல்லா தெரியும். அவன் இப்ப அமைதியா போறானோ, உன் வயிற்றுல புள்ள இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவன் அமைதியா இருக்கான். இன்னொன்னு, மாமாங்க என் முகத்துக்காக, எனக்காக எனக்கு மேல இருக்க மரியாதைக்காக தான் அவன் அமைதியா போறான். இல்லைன்னா அவனை பத்தி உனக்கே தெரியும், அக்கான்னு கூட பார்க்க மாட்டான். வயசுல மூத்தவனை பார்க்காம கையை நீட்டிடுவான், தெரியும்ல? குட் மார்னிங் ஆண்டி. செல்ல மருமகளே. ஆமா என்ன காலையில காபி குடிக்கல வரவே இல்ல? அட அதே ஏத்த கேக்குறீங்க. நேத்து நைட் என்ன நடந்தது தெரியுமா? என்னடி நடந்தது? என் புள்ள ஏதாவது உங்களுக்கு சிலிமிஷம் பண்ணானே என்ன? இங்க பாரு, அவ பண்ணாலும் நீ இத கொஞ்சம் அடக்கி வைக்கணும். இன்னும் கல்யாணம் ஆகல, சொன்னா கேளுங்கடி. ஐயோ ஆண்டி, நான் உங்க புள்ளன்னு சொன்னது சின்ன பிள்ளையில பெரிய பிள்ளைய, அதாவது சூர்யா மாமாவ. அது சரி, அவன்கிட்ட ஏதோ கம்பி எடுத்துட்டேன் அதானே? ஆமா, 4 போட்டானா என்ன தப்பிச்சிட்டியா? அது எப்படி வாங்குவேன், தப்பிச்சிட்டோம்ல. ஓடனேன் பாருங்க ஒரு ஓட்டம், நிக்கலையே. வீட்டு வாசல்ல போய் தான் நின்னனே. ஏண்டி அவனை பார்த்து வீடே பயப்படுது, ஆனா நீ ஒருத்தி மட்டும்தான் அவன்கிட்ட ஏதாவது சரதம் பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனா நான் உன்னை விட்டு வச்சிருக்கான் பாரு, அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன் வாழ்த்தனும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் போனா போட்டும் தம்பி பொண்டாட்டின்னு விட்டு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அத்தை பிடிக்கணும்ல, அவரு தம்பி கட்டிக்க போறேன் அத்தை. நானு அவர் தம்பிக்கு வாழ்க்கை கொடுக்க போறேன், காலம் முழுக்க கண் கலங்காம வச்சு காப்பாத்த போறேன். அப்ப என்ன பிடிக்கணுமா இல்லையா? அது சரி, என் புள்ள போட்டானா இல்லையா தெரியல, இப்ப நான் 4 போட போறேன் பாரு உன்னை. போங்க ஆண்டி, காமெடி பண்ணாதீங்க. நீங்களாவது என்ன போடுறதாவது முதல்ல திட்டுங்க, அப்புறமா 4 போடுங்க. இந்த ஆண்டி கிண்டல் பண்ற பத்தியா? சோ ஸ்வீட். கோச்சினா கூட ஆண்டி அழகா இருக்கீங்க. சரி சரி ஆண்டி, காலேஜுக்கு டைம் ஆகுது. லஞ்ச் ரெடியா, டிஃபன் ரெடியா? அது சரி, உங்க அக்கா துளசி இருக்கும்போது அதெல்லாம் ரெடி இல்லாம இருக்குமா என்ன? எல்லாம் எப்போ ரெடி, டிஃபனும் ரெடி, லஞ்சும் ரெடி. நீங்க மேடம் இறங்கி வரதான் லேட் ஆயிடுச்சு. கேட்டாக்கா ஏன் நேத்து நைட் என் பெரிய பொண்ணுக்கிட்ட சரதம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றேன். ஆமா ஆண்டி, சும்மாதான் அப்படியே விளையாட பார்க்கலாமேன்னு நானு சூர்யா மாமா ரூம்ல பூந்துட்டேன். அக்காவும் சூர்யா மாமாவும் பேசிட்டு இருக்கும்போது டபக்குன்னு ரூம்ல பூந்துட்டேன். காண்டான மாமா என்ன விரட்டிக்கிட்டு வந்தாரு. ஓடிட்டேன் பாருங்க ஒரே ஓட்டமா. ஓடி போய் உங்க சின்ன பிள்ளைகிட்ட நின்னுட்டேன். அப்புறம் என்ன, உங்க சின்ன பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு நேத்து இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேணாம். என் சின்ன பிள்ளை பத்தி எனக்கு தெரியும், நீ இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். சரி விடு, ஏதோ லேட் ஆயிடுச்சு, என்ன பண்றது? முதல்ல இவ வீட்டுல போய் பேசி என்ன எதுன்னு பார்த்து முடிச்சு விடணும். ஐயோ, போற போக்க பார்த்தா என் பெரிய மருமக வாங்கி எடுக்கிறாள் இல்லையோ, இவ எடுத்துட போல இருக்கே. முழுசா கேளுங்க என்ன நடந்ததுன்னா. தெய்வமே வேணாமா, இதை கேட்க அளவுக்கு சக்தி எனக்கு கிடையாது. என் சின்ன பிள்ளையோட சேட்டையும் குறும்பும் எனக்கு நல்லாவே தெரியும். பெரிய பிள்ளை ஒரு ரகம்னா சின்ன பிள்ளை இன்னொரு ரகம்னு எனக்கு நல்லா தெரியுமா? வேண்டாம் அம்மா, பெத்தவடி வேணாண்டி, விட்டுடி என்ன. ஐயோ, இனி நான் இங்க நிக்கவே கூடாது, நான் போறேன்டி அம்மா. அச்சோ, சின்ன பிள்ளையோட சேட்டையும் குறும்பும் கேட்காமலே ஓடிட்டாங்களே. அவ்வளவு பயம். கதிர பாரு, உங்க அம்மாவே தெரிச்சு ஓடுற அளவுக்கு சேட்டை பண்றடா நீனு. சரி சரி, காலேஜுக்கு போயிட்டு வந்து அவனை வச்சுப்போம். அக்கா சூப்பரா முறுமுறுன்னு தோசை சுட்டு வச்சிருக்காங்க, சாப்பிட்டுட்டே இருப்போம். அக்கா வந்து லஞ்ச் பேக் பண்ண சொல்லுவோம், இத போய் சாப்பிட்டு வந்துருவோம். ஏய் நில்லு, ஏய் உன்னதான் நில்லுன்னு சொன்னேன், போயிட்டே இருக்க. ஐயோ, நீங்க என்னதான் சொன்னீங்களா? நான் கூட ஏன் சொன்னீங்களான்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க ஏன் தானே சொன்னீங்க. என் பேரு ஏ இல்ல, என் பேரு நேத்ரா. நேத்து என் கதிர் என்ன நேத்துமானு செல்லமா கூப்பிடுவான். துளசி அக்கா, ஆன்டி, மாமா எல்லாரும் என்ன நேத்து நேத்துன்னு அப்படி கூப்பிடுவாங்க. நீங்க நேத்ரா கூப்பிட்டாலும் ஓகே, நேத்துன்னு கூப்பிட்டாலும் ஓகே, நேத்துமானு கூப்பிட்டாலும் ஓகே, எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. ஆனா என் பேரு ஏ இல்ல. எவ்வளவு கொழுப்பு இவளுக்கு. அது என்ன பேரு? நேத்து இன்னைக்கு நாளைக்கு என்ன பேரை பாரு. இங்க பாரு, அந்த கன்றாவிலாம் என் வாயில வராது. ஏன் வாயில என்ன வருதோ அப்படிதான் கூப்பிட முடியும். அப்ப நானும் கண்டவங்க கூப்பிடுறாங்கன்னு திரும்பி எல்லாம் பார்க்க முடியாது. என்ன யார் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு தான் திரும்பி பார்க்க முடியும். அதுவும் என் பேர் சொல்லி யார் கூப்பிடுறாங்களோ
அவங்களுக்கு தான் திரும்பி பார்ப்பேன். நானே ஒரு ஏடா கூட பிடிச்சவன், என்கிட்டயே வா. வாய் கொழுப்ப பத்தி இருக்கு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இதுக்கு இந்த வாய்னா, இன்னும் கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு 2வது மருமகளா வந்துட்டா, ஐயோ இது என்ன பதம் பாத்திரம் போல இருக்கே. இது இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது. என் தம்பி காதருக்கு நான் ஒரு நல்ல பொண்ணா பாக்குறேன். நல்ல பொண்ணா என்ன நல்ல பொண்ணா, எனக்கு அடக்கமான பொண்ணா நான் பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இவளை என் தம்பிக்கு கட்டியே வைக்க கூடாது, வைக்க விட மாட்டேனே. துளசியாவது கட்டிக்கிட்டு வந்துட்டா, அவளை எப்படியாவது விரட்டணும்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இவ இன்னும் கட்டிக்கிட்டே வரல, அதுக்கு முன்னாடியே உன்னை விரட்டிடுறேன். ரெண்டும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சளைச்சதுங்கள. இதுங்க ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நமக்கு அடங்கி போகணும்னு பார்த்தா ரெண்டும் ஒரு மார்க்கமா தான் தெரியுதுங்க. அப்படியெல்லாம் விட்ட மாட்டேன். நாத்தனார் நானு எப்படி பதம் பார்க்கணுமோ அப்படி பதம் பார்க்கறேன்டி. பதத்தை கொஞ்சம் பதமா பாருங்க அண்ணி. நகருங்க, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, சாப்பிட்டுட்டு போகணும். கொழுப்பு பிடிச்சது நான் மனசுல நினைச்சத எவ்வளவு கரெக்டா சொல்லுது பாரு. போறியா? உன்னை காலையிலேயே மூட் அவுட் ஆக்கிறேன். நீ காலேஜ்ல போய் என்ன படிச்சு கேட்கிறேன்னு பாக்குறேன். ஆமா, அது என்ன கையில? இதுவா? அச்சச்சோ, இது பிளேட்ல இருக்குது, என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? சரி விடுங்க, தெரியல போல இருக்கு, நானே சொல்றேன். இட்லி. அது இட்லியா? தோசை தானே அது, அத போய் இட்லின்னு சொல்ற? அதான் என்னன்னு உங்களுக்கே தெரியுதுல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? இது தோசைன்னு உங்க 2 முட்டை கண்ணுக்கு நல்லாவே தெரியுது, அப்புறம் ஒரு கை எதுக்கு என்ன கேக்குறீங்க? ஆயாடி கொழுப்பு பிடிச்சவ. ஆமா கொழுப்புதான், நான்வெஜ் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் கொழுப்பு கூடிரும் பாத்துக்கங்க. ஏய் என்ன வாய பாரு இதுக்கு. சரி, உனக்கு வீடு மட்டும் தானே வாடகைக்கு விட்டுருக்கோம், நீ என்ன என்னமோ எங்க வீட்டுக்குள்ள வரது மட்டும் இல்லாம இந்த கிச்சனுக்குள்ள உரிமையா நுழையிற மாதிரி நுழையிற, என்ன இதெல்லாம்? சரி, அது கூட போனா போட்டேன்னு விட்டலாம். இப்படி ஓசில கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு தின்னுட்டு இருக்க, இதெல்லாம் என்ன கணக்கு? ஐயோ, என்னோட சரி வர தாங்க முடியல. என்ன கேட்டீங்க? ஓசிலியா? நம்ம இவ்வளவு வெறுப்பேத்தலான்னு பார்த்தா இவ சிரிச்சு சிரிச்சு நம்மள வெறுப்பேத்திட்டு இருக்கா. நான் இவ்வளவு இவ்வளவு பெரிய வார்த்தை கேட்டுட்டு இருக்கேன், ஓசில தின்றேன்னு கேக்குறேன். இவ மனசு கஷ்டப்படுன்னு பார்த்தா இவ இந்த அளவுக்கு குளிங்க சிரிக்கிறான். இவ ஏய், உனக்கு அறிவில்ல? உன்னை பார்த்து நோக்கு பிடிங்கிற மாதிரி கேக்குறேன், ஆனா நீ என்னடா கொஞ்சம் கூட சொரணியே இல்லாம சிரிச்சிட்டு இருக்க. ஆமா, எதுக்கு சிரிச்ச? இல்ல நீ சாரி நான் நினைக்கும் போதே சிரிப்பா வருதா, அது சொல்லும் போது எப்படி இருக்குன்னு தெரியல, அதான். இல்ல நீ நானாவது இந்த வீட்டுல காசு கொடுத்து வாடகைக்கு இருக்கேன், அப்புறம் போதாக்கரைக்கு இந்த வீட்டுக்கு வாழ வர போறேன், அந்த உரிமையில வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கேன். ஆனா ஒரு சில ஜந்துக்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தும் இன்னமும் இந்த வீட்டுல வந்து சில தின்னுகிட்டு இருக்கா. அத நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு தாங்க. அதான் நீ. ஏய் என்னடி, நானும் போன பட்டன் விட்டுட்டு போனாக்கா ரொம்ப கொழுப்பெடுத்து ஆடுற. ஆமா, யார பார்த்து ஓசில திங்க வந்தேன்ன? நான் யாருன்னு தெரியுமா? இந்த வீட்டு பொண்ணு, இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு. என்ன சொல்லணும்னா இந்த வீட்டுக்கு மகாராணி. மகாராணிங்களா? சரிங்க, இந்த வீட்டுக்கு நீங்களே மகாராணியாவே இருந்துட்டு போங்க. ஆமா, இங்க இருந்து உங்க புருஷன் வீட்டுக்கு போனீங்களே, அந்த வீடு யாருது? அதுவும் என் வீடுதான். அந்த வீட்லயே நான் தாண்டி மகாராணி. இதெல்லாம் கேள்வி கேட்க நீ யாரடி? அண்ணி, நீங்க மட்டும் எனக்கு வயசுல சின்னவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க பாருங்க ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு சப்புன்னு கொன்னுக்குள்ளே ஆரஞ்சிருவேன் பாத்துக்கோங்க. ஏய் என்னடி குழுப்படுத்து பேசிட்டு இருக்க? அரைவாளமே அரைவா. ஏய் என்ன கூல் பேபி, அப்புறம் நீ சொன்ன வார்த்தைக்கு உன்னை அடிக்காம கொஞ்சம் வேணாம் இல்ல? எது இப்படி? வாழ போன வீட்டுக்கும் நீங்க தான் மகாராணி, இங்க இருந்து போனாலும் இந்த வீட்டுக்கும் நீங்க தான் மகாராணி. அப்ப வாழ வர நாங்களா என்ன நக்கிட்டா இருக்கணும்? என்ன நீ, நான் கேட்ட கேள்வி இப்ப உங்களுக்கு கொன்னு கலப்பலோர்னு அரைஞ்ச மாதிரி இருக்குமே. நல்ல ஜென்மமா இருந்தா அப்படி ஃபீல் ஆகும். இல்ல இல்ல, நான் கொழுப்படுத்த ஜென்மம் தானா, அந்த ஃபீல் இருக்காது. போய் உங்க வேலைய பாருங்க. இப்ப நீங்க இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளி, நான் இன்னும் இந்த வீட்டுக்கு உரிமையா மருமகளா வரல. ஆனா நான் மட்டும் துளசி அக்கா இடத்துல இருந்து உங்களை என்ன பண்ணணுமோ பண்ணுவேன், புரியல?
கை மாத்திடுவேன். அடடடடடடா. சூப்பர் சூப்பர் நெத்துமா. நெத்துமா வேற லெவல் பின்னிட்ட போ. டேய் உனக்கெல்லாம் அறிவில்ல? கையை தட்டி பாராட்டிட்டு இருக்க அவ பேசுறதுக்கு. அவ உன் அக்காவை எதிர்த்து பேசுறா. உன் அக்காவை வீட்டுல ஓசில தின்ன வந்திருக்கேன்னு சொல்றா. என்னென்ன பேசிட்டு இருக்கா அவ? நீ என்னடா கை தட்டி பாராட்டு மேல கொடுத்துட்டு இருக்கியா அவளுக்கு? ஐயோ அக்கா நீ வேற. அவளுக்கு பேசவே தெரியாதுக்கா. ரொம்ப சமத்துக்கா. ரொம்ப அமைதியான பொண்ணு. வாயை திறந்து என்ன அப்படின்னு கூட கேட்க மாட்டா. அவ்வளவு சைலண்டான பொண்ணு. இன்னைக்கு உன்கிட்ட இவ்வளோ பேசியிருக்கானா அப்ப பாரு அவளை நீ எந்த அளவுக்கு பேச வச்சிருக்கேன்னு. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்க்கா. உனக்கு தான் நான் ஏதாவது செய்யணும் போல இருக்கு. என்ன பண்றது, கை வேற பரபரன்னு இருக்கு. அக்கா நீ என்ன வேணும்னு கேள, உனக்கு எல்லாமே செய்யறேன். நானே இவளை எப்படியாவது பேச வச்சிடணும்னு ரொம்ப முயற்சி பண்ணேன்க்கா. முடியலக்கா. ஆனா நீ பாரு அப்படிங்கிறதுக்குள்ள எனக்கு வரப்போறவள, என் பொண்டாட்டியா வரப்போறவள எந்த அளவுக்கு பேச வச்சிருக்கேன்னு நீ சொல்ல அக்கா. டேய் என்னடா என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ அக்கா நீ போக்கா. உன்கிட்ட பேசுறது வேஸ்ட். நேத்து செல்லும். நேத்துமா எப்படிமா நீ வாயே திறக்க மாட்டியே. நீ இப்ப எப்படிமா இந்த அளவுக்கு பேசிருக்க? அது வந்து கதிர் மாமா, எனக்கே தெரியல. உங்க அக்கா முகரைய பார்த்ததும் என் வாய் சரளமா பேசிருச்சு. இப்ப இந்த அளவுக்கு நான் பேசிருக்கேன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அக்கா தான். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை ஸ்வீட் அண்ணி. அண்ணி அப்படிதானே அண்ணி? ரெண்டும் சேர்ந்து என்ன மாறி மாறி ஓட்டுதுங்க. இதுங்கள வச்சு கயிறுங்க. சொல்லுண்டி நீனு. நீ இப்படி பேசுறத பாக்கும்போது ஐயோ மாமா உள்ளுக்குள்ளார என்னென்னமோ பண்ணுதுடி. இப்போ மாமா நீ இப்படி எல்லாம் சொல்லாத. எனக்கு உள்ளுக்குள்ளார என்னென்னமோ பண்ணுது. நேத்துமா லவ் யூ டி. அதர் மாமா லவ் யூ சோ மச் மாமா. நேத்து சொல்லும். இப்ப மாமாக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே கிட்ட வந்து கட்டி பிடிச்சு. ஆமா கதர் மாமா, எனக்கு கூட கிட்ட வந்து கட்டி பிடிச்சு. ஐயோ கண்டாவி கண்டாவி, இதுங்க பண்றத பார்க்கும்போது எனக்கு ஆத்திரமா வருது. ஐயோ இதுங்க ரெண்டுத்துக்கும் நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். சீ, இத பார்க்கும்போது எனக்கு வயித்தெரிச்சலா வருது. முதல்ல இங்க இருந்து போகணும். நேத்துமா கதிர் கடவுளி கடவுளி, இந்த கண்டாவியெல்லாம் நான் பார்க்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. ஐயோ அடி சௌந்தர்யா, நீ ஏதாவது இவளை பண்ணுவேன்னு பார்த்தா இதுங்க ரெண்டு சேர்ந்து நம்மள என்னமோ பண்ணிட்டு இருக்குதுங்க. இதுக்கப்புறம் இங்க இருந்து என்ன வேற மாதிரி ஆக்கிடுங்க போல இருக்கு இதுங்க. நான் போறேன். நேத்து மாமா வேற மூடுக்கு வந்துட்டேன்டி. போ மாமா, நான் கூட வேற முடுக்கு வந்துட்டேன். கிச்சனா இருக்கு பரவாயில்லையா? எதுவா இருந்தா என்னடி, எனக்கு தேவை நீ, உனக்கு தேவை என்ன. நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம்ல. அது கிச்சனா இருந்தா என்ன, பெட்ரூமா இருந்தா என்ன, பாத்ரூமா இருந்தா என்ன, எனக்கு எதுவா இருந்தாலும் வசதியா தான் இருக்கும். நாங்கள தப்பு தப்பா பேசுறோன்னு தெரியுது இல்ல. அதையும் வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கேன்னா நீ எந்த மாதிரி ஜென்மமா இருப்ப? ஐயோ கடவுளே, இந்த கன்றாவியெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் பாரு. என்னால முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்து ஏன் முன்னாடி இதுங்க ஏதாவது பண்ணாலும் பண்ணுங்க. ஐயோ நான் போய் தொலைறேன். அண்ணி நீ போகாதீங்க. அக்கா நில்லுக்கா. டேய் கதிரே, ஓட விட்டாச்சு உங்க அக்காவை. ஆமாண்டி நேத்து, இதெல்லாம் கம்மி, இன்னும் அதிகமா பண்ணணும். துளசி ரொம்ப வச்சு செய்யறா எங்க அக்கா. அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை நம்ம தான் புகட்டணும். யார்கிட்ட? என் துளசியவ வச்சு செய்யற. என் துளசி இப்ப சாதுவா இருக்கணும்னு நினைக்கிறா. அவ மட்டும் கொஞ்சம் மிரண்டும் காடு கொள்ளாதுன்னு இவளுக்கு இன்னும் தெரியல. சரி விடு, அத நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம்ல, நம்ம துளசிக்காக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிடுவோம். என்ன கதிர் செஞ்சிடுவோம். அது எப்படி? என் அக்கா கிட்ட வாழ்த்து நான் காட்டுறேன். என் அக்காவை என்னென்னலாம் டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த டார்ச்சர் எல்லாம் உங்க அக்காவை நான் பண்ண போறேன். ஓகேவா? ஓகேடி செல்லக்குட்டி, நீ எது பண்ணாலும் இந்த கதிருக்கு ஓகே தான். வீட செல்லக்குட்டி, எங்க உங்க அக்கானு பாவம் பாப்பியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, என் புருஷன் ரொம்ப நல்லவனா இருக்கான். நியாயம் எதுன்னு எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், என் அண்ணனுக்கும் தெரியும். நியாயம் எதுவோ அது பக்கம் தான் இருப்போம். பொண்டாட்டின்னு பொண்டாட்டிக்கிட்டையும் சாஞ்சிட மாட்டோம், அக்கான்னு அக்கா பின்னாடியும் போயிட மாட்டோம். எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தாண்டி பேசுவோம்.
அடி சொல்ல குட்டி. சரி, அக்கா சாப்பிட்றத பத்தி பேசினாலே நீ ஏதாவது கோச்சிக்கிட்டியா? சிச்சி, நான் அதுக்கெல்லாம் கோச்சிக்கிற ஆளா? என்னை பத்தி உனக்கு தெரியாது? அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டும். இது என் வீடு. என் வீட்டுல நான் சாப்பிடாம அவங்க தான் இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளி. நியாயமா பார்த்தா இந்த கேள்வி நான் தான் கேட்கணும். சரி சரி, ஆனா கேட்க கூடாதுல்ல, ஏன்னா இந்த வீட்டு மருமகள நானு. அதனால என் அண்ணியை நான் தானே பாத்துக்கிறோம். விடு விடு. இப்ப என் அன்னைக்கு லைட்டா நட்டு கலந்துருச்சு. அந்த நட்டு டைட் பண்ணிட்டு வச்சுக்க சரியாயிடும். அதான் என்கிட்ட விட்டுட்டல. இனிமே எப்படியெல்லாம் டைட் பண்றேன்னு பாருடா கதிர் மாமா. இதாண்டி என் நேத்து குட்டின்னு சொல்றது. எப்படி நேத்துமா? துளசி ஒரு மாதிரினா நீ ஒரு மாதிரிடி. எங்க வீட்டுக்கு 2 மருமகளும் 2 தங்கங்கடி. லவ் யூடி. லவ் யூ என் கருப்பு தங்கமே. முகம் பார்த்து அட குளிர் காத்து தின சூடா மாறுதடா. வெளியில உனக்கு இந்த கெட்ட குறும்பு எதுக்கு? கிட்ட நெருங்குன உனக்கு ஒரு பட்டம் கொடுக்கிற இருக்கு. இருடி தின்ன அரிசி அதிகம் தெரியாதா உனக்கு? மட்டும் இல்லைன்னா சன்னியாசம். என்ன ஆச்சு சூர்யா சாருக்கு? எல்லா ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கே பார்க்கணுன்றாரு. என்ன சார், ஏதாவது லீவ் எடுக்க போறீங்களா என்ன? ஆமா ரகு, கரெக்டா சொன்னீங்க. நான் 1 வீக் லீவ் எடுக்க போறேன். அதனால எல்லா ஒர்க்கும் இப்பவே பார்த்து வச்சிருக்கேன். என்னது ஹனிமூனா? கல்யாணம் ஆனது என்னால ஏத்துக்க முடியல. இப்போ ஹனிமூனுக்கு போக போறியா? உன்னை போக விட்டாதானே? எப்படி உனக்கு 1 வாரம் லீவ் வேணுமா? டே சூர்யா கண்ணா, உனக்கு 1 வாரம் லீவ் கொடுத்தாதானே உன் பொண்டாட்டி கூட ஹனிமூனுக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். எல்லா ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் சார். நீங்க பார்த்து சொன்னீங்கன்னா நான் என்னன்னு ஃபாலோ பண்ணிப்பேன் சார். ஓகேடா, வா என்னன்னு பாத்துருவோம்.